அப்படியே ஹோல்ட்லேயே வச்சிருப்போம். யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்க. எங்கள் இதில் அபோவ் 45 சொல்ல போனால் ஒரு 3 பேர் 4 பேர் தான், 190 பேரில் அவ்வளோதான் இருப்பாங்க. ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமோ, நான் சந்தை கேட்குற மாதிரி உறுப்பினர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நான் கொடுத்துட்டே இருப்போம். அடுத்த டெக்னாலஜி என்ன, அடுத்து என்ன பண்ணலாம், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கூட போனோம், ஒரு 4 மாதம் முன்னாடி கிளாஸ் பண்ணியிருந்தோம். யாராலும் கூப்பிடலாம். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம காம்படிஷனுங்கிறது, இப்போ நாங்கள் லாஸ்டா குற்றாலத்தில் கேரளாவில் அருண் சொல்னு ஒரு ஆளை கூப்பிட்டோம். உண்மையிலே நான் இது வரைக்கும் ஒரு 60-70 கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நான் சந்திச்ச ட்ரெயினர்லேயே பெஸ்ட் ட்ரெயினர்னா நான் அருண் சொல்லுவேன். அவ்வளோ பிரமாதமான ஒரு கிளாஸ். ஆனால் அவரை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்ல வரேன். அந்த டெக்னாலஜி எப்படி சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம கஸ்டமரை ஈர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் கிடைக்கு அப்படின்னா உறுப்பினர்கள் உங்களை தேடி வந்துருவாங்க. தேடி வருவாங்க, வர மாட்டாங்களா? என்னதான் கான்ட்ரவர்சி வரும், சங்கம்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது விரும்பி விழுந்து லவ் பண்ண கொண்டாட்டியே ஒரு வருஷம் ஆனால் மூஞ்ச பார்த்தா பிரச்சனை வருது, சண்டை வருது. அப்போ நம்மளாம் வெவ்வேறு இடத்துல வளர்ந்தவங்க. ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கும், ஏதாவது ஒன்று நம்ம காலை மீச்சிட்டா கையை மீச்சிட்டாங்க, ஏதாவது நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் கடந்து ஒரு சங்கமா இணையும் போது நம்ம அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கும்ல. இன்னைக்கு வரும்போது என்ன கருத்து வேறுபாடு இருக்கலாமே, எல்லா இடமும் கருத்து வேறுபாடு இருக்கும். திருச்சியும் விதிவிலக்கு இல்லை. இப்போ மாநில சங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த வாரியத்துக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்லிடுறேன். இந்த வாரியத்தில் உள்ள பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு போட்டோகிராஃபர்ஸ் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் நான் எங்க ஊரை பத்தி சொல்றேன், ஒரு வீட்டில் பண்ணியிருந்தாங்க. அதை விட எங்க ஊர்ல பேசணும், ஏன்னா அது 250 ரூபா வருது, நம்ம தான் கூட போட்டு கொடுக்கணும் அப்படிங்க. அப்போ எங்களால பண்ண முடியாம கஷ்டமா இருக்கு. அப்போ நான் இந்த வருஷம் இப்போ போன வாரம் எங்க ஈசி மீட்டிங்ல நான் என்ன சொன்னேன்னா, அந்த வேலை செய்யாம இருக்கு 10 வருஷமா நான் செஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் உள்ள போல வாரியத்துக்குள்ள. எப்போதுமே எனக்கு தெரியும், நான் உள்ள வர மாட்டேன் வாரியத்துக்குள்ள. நம்ம அடுத்த டெவலப்மெண்ட் போவேன். இந்த தடவை என்ன முடிவு போனா வாரியத்துக்கு, ஏன்னா வாரியமும் முக்கியம். ஆனா நாங்க வாரியத்துக்கு என்ன சொல்றோம்னா, உண்மையிலே கஷ்டப்படுற போட்டோகிராஃபரை தேடி பிடிச்சி அவன் சங்க உறுப்பினரை இல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் நம்புறேன். இது என்னோட கருத்து. சரிங்களா? ஒரு சாதாரண ஒளிப்பட கலைஞராக இருந்தா கூட நீங்க அவனை வாரியத்துல சேர்த்து விடுங்க. அவன் நம்மளால ஒருத்தர் நல்லா இருந்தா சந்தோஷம் உங்களுக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம செய்யறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வாரியத்தை ரொம்ப அழகா எடுத்துக்கொண்டு போங்க. அது நம்ம என்ன சொல்றது, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு உதவி பண்றோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி திருச்சி மாவட்டம் தொடர்ந்து டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் நிறைய வகுப்புகள் நடத்தணும் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? இன்னொன்று, மாவட்ட சங்கம் செயல்பட்டாதான் மாநில சங்கம் செயல்பட முடியும். மாநில சங்கங்கிறது எங்கேயும் வானத்திலிருந்து குதிக்கல. சரிங்களா? நான் ஒரு மாவட்டம், விஜயபாலன் சார் ஒரு மாவட்டம், ஒவ்வொரு மாவட்ட சங்கங்களை இணைந்துதான் ஒரு மாநிலம் ஒரு மாலையை கோர்த்து வச்சிருக்கோம். அந்த எல்லா பூவும் வாசனை வீசினாதான் மாலை நல்லா இருக்கும். சிறகுகள் விரிந்திருக்கு, சிந்திக்கும் திறன் இருக்கு, கடல் போல் வாய்ப்பிருக்கு, கவலைகள் நமக்கெதற்கு. புதியவரை வரவேற்போம், அவர்களின் திறமையையும் ஊக்குவிப்போம். நமக்கென்று சங்கம் உண்டு, பாதுகாப்பும் அதில் நிறைய உண்டு. எந்த நிலை வந்த போதும் சங்கம் உண்டு, தளராதே என்று நம்பிக்கை உரையளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி மாவட்ட சங்கத்துக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி சங்கம் தான் மாநில சங்கத்தை உருவாக்குனுச்சு. இங்கிருந்து தான் மாநில சங்கம் புறப்பட்டது. அதனால இந்த சிறப்பாக செயல்படும். இப்ப மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்க 3-4 பொதுக்குழு நடத்துனாங்க, மாநில மாநாடு நடத்துனாங்க. இது எல்லா மாவட்டத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தது. அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் இந்த மாநில சங்கம் வளரணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மாவட்டமும் நம்ம எல்லாம் சேர்ந்து மாநில தலைவருக்கும் மாநில செயலாளர் பொருளாளருக்கும் ஒத்துழைப்பா இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் மாநில தலைவர் செஞ்சு காட்டுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தொழிற்சங்கத்தை பற்றி முதல் வந்துடுறேன், அப்புறம் அடுத்து சொல்கிறேன். தொழிற்சங்கத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் பிரதிநிதியில் நான் கையெழுத்து போகிற அளவுக்கு நான் 2009 2010 முடியும் பிஆர்ஓ இருந்தேன். அதுக்கப்புறம் பொருளாளர் இருந்தேன். அப்புறம் எங்கள் மாநில அளவுக்கு சேர்த்து விட்டாங்க. இப்போ பொருளாளர் இருக்கேன். எங்கள் சங்கத்துலேயும் சொல்லணும், ஃபைனான்ஸ் தான் மெயின். உறுப்பினர்கள் சந்தா கொடுத்தா தான் அதை பண்ண முடியும். ஆனால் சந்தாக்கு வாங்கினதுக்கு கண்டிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது யாருமே பதில் சொல்லவே மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சு, சங்கம் நம்மளுடையதாக இருக்கணும். இப்போ இங்கே கேட்டிங்கன்னா இந்த வரவு செலவு என்னன்னு இங்கே கேட்டிங்கன்னா, அந்த பொருளாதார கேட்டிங்கன்னா அந்தந்த துறையில் உள்ளவங்க அவங்கவுங்க பதில் சொன்னால் தான் அதனுடைய மரியாதையே இருக்கும். இல்லைன்னா எது கிடையாது. ஆனால் உங்களுடைய எல்லாருடைய சந்தாவும் அங்கே வந்தால் தான் செயல்படுறதுக்கு இது பண்ண முடியும். சங்கத்தை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதீங்க. அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் ஒன்றும் நடக்காது.
சந்தா. அடுத்தது மூன்றாவது, அடுத்தது எந்த சங்கத்தில் வேணாலும் இருந்துக்க, ஆனால் பதிவு பண்ணிப்பா, அடையாள கார்டை வச்சுக்கீங்க. அடையாள கார்டு இருந்தால் தான் இவங்க சங்கத்தில் இருக்காங்கன்னு தெரியும். இல்லாட்டி கூட்டு போய் கொண்டு வச்சு நம்மளை கும்பிடுவாங்க. நல்லா தெரியும். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா குறைச்சலாம் கேமரா அப்படின்னோம்னா மினிமம் 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடி 1,5 லட்ச ரூபா ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருவோம். அதனால பொருள் சேஃப்டி. வெளியூர் நைட்டு போட்டுனா தங்கையா தங்காதீங்க. தங்கினா தனி ரூம் நம்ம போட்டுங்க. அவங்க போட்டு தராங்கன்னு போட்டுங்கன்னா நம்மளை கூட்டி வச்சுட்டு அவங்க எடுத்து போயிடுவாங்க. இதான் நடந்தது இப்போ இங்கே இருக்குது. இது 3வது நிகழ்ச்சி. மதுரையிலேருந்து திருச்சி விட்டு திருச்சியிலேருந்து கொண்டு போய் பண்ணாங்க. அதனால நம்ம ஒருமையா எல்லாம் ஒற்றுமையா இருந்தது. எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. நான் விழுப்புரத்துக்கு இங்கேயிருந்து ஃபோன் பண்ணுவேன், ஆனால் இந்த மாரி நடக்குது பாருங்க. நான் பார்த்து டைம் இருப்பாங்க. மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், கோயம்புத்தூர் பண்ணுறேன், சேலத்துக்கு எல்லாருடைய இதுலையும் நான் இருக்கேன். அதனால எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தாலும் சங்கம் செயல்படும். இல்லைன்னா சங்கத்துக்கு இது பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த புக்கு ஆரம்பிக்க முன்னாடி இன்னொரு சங்கம் இருந்தது. அதுவும் வீரமணி அண்ணா தான் ஆரம்பிச்சது, கும்பகோணத்தில் ஆரம்பிச்சது. அதனால தான் மறுபடியும் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் திருச்சி மாவட்டம்னா எல்லாமே சொல்றாங்க, திருச்சி மாவட்டம் நல்லா வந்ததுன்னா நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். உங்களுடைய ஒத்துழைப்பு தான். இப்போ கிடையாது, இந்த பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், அவரோட கணேசனுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கும்பகோணம். அவர் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு நகரமன்ற உறுப்பினர் வச்சு இது பண்ணோம், குடும்ப விளையாட்டம் பண்ணோம், அப்புறம் தஞ்சாவூர் பண்ணோம். அதனால திருச்சி மாவட்டம் எல்லாமே வந்து யார் எதில் வேணாலும் போனாங்க. ஆனால் தொழிலில் ஒன்றா இருந்தேன். தொழிலில் ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா புதுசாக வந்தவங்களும் சரி, நம்ம எதாவது சரி, சீனியாரிட்டியாலாம் அவங்க பார்க்காதீங்க. சீனியாரிட்டிங்கிறது நம்மளாக இது பண்ணிக்கிறது தான். அடுத்து தொழில். முதல்ல நீங்கள் ஆனால் வீரமணி என்ன சொன்னாங்க, இந்த மாரி நடந்து பேர் சொன்னாங்க, இந்த மாரி நாங்கள் வாரம் காசு பண்ணுறோம். அது நீங்களும் மறுபடியும் தொடங்க, எங்களுக்கும் அழைப்பு கொடுங்க, தஞ்சாவூருக்கு வந்து அழைப்பு கொடுங்க. எங்களால் முடிந்தளவு நாங்களும் வந்து அது கலந்துக்கிறோம். ஆனால் நிகழ்ச்சி வந்து அதனால் உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பும் ரொம்ப மகிழ்ச்சியான இருக்குது. அடுத்தது பழைய ஆளுங்களுக்கு சில ஆலோசனை கேட்டுக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க. பழைய உறுப்பினர்கள் வந்து பொறுப்பாளர்கள் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிங்கன்னா நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டீங்கன்னா நம்ம தவறு. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா முன்பு இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வாழும் வகையறிந்து வாழ வேண்டும், வீரம் நிலை தெரிந்து விலக வேண்டும், ஒற்றுமையே பலம் என்று உணர வேண்டும். உறுப்பினர்களால் தான் சங்கமே தவிர உறுப்பினர்கள் இன்றி சங்கம் தனித்து இயங்காது. நமக்கென்று ஒரு அடையாளம். கோயம்புத்தூர் ஆர்டிகா டிஜி பிரைண்ட் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் திரு ஆர் நந்தகுமார். தற்போது நினைவு பரிசனை பெறுபவர் ராஜ் கேமரா உரிமையாளர் திரு கே. ரியா கலர் லேப் டிஜிட்டல் பிரஸ் உரிமையாளர் திரு ஜோஷ்வா அவர்கள். அவரை தொடர்ந்து குரு டிஜிட்டல் திருச்சி உரிமையாளர் திரு எல் பொன்குமார் அவர்கள். குரு டிஜிட்டல் திருச்சி உரிமையாளர். தொடர்ந்து ஸ்ரீ சத்யா கலர் லேப் கரு போட்டோகிராஃப் உரிமையாளர் திரு சி ராமதாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து அஃப்ரா பிரேம்ஸ் உரிமையாளர் திரு கே சிக்கந்தர். கலைக்காவி டிஜிட்டல் ஸ்டுடியோ உரிமையாளர் திரு என் சிவசங்கர் அவர்கள். தொடர்ந்து குளோபல் டிஜிட்டல் வீடியோ அண்ட் போட்டோஸ் உரிமையாளர் திரு என் தர்மேந்திரா அவர்கள். தொடர்ந்து லைஃப்ஸ்கேப் அகாடமி ஆஃப் போட்டோகிராஃப் திருச்சி உரிமையாளர் திரு பன் இறை அவர்கள். அது வந்து ஒரு ஆல்பத்துக்கு 2 கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3000 ரூபானா 200 டிஸ்கவுண்ட். அது மாதிரி. நன்றி, வணக்கம்.
செல்வம் அவர்கள் டைரி துணைச்செயலாளர் சந்தோஷ் அவர்கள் சங்கத்துக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறார். அவருக்கான நினைவு பரிசு செய்வதற்கான கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு நினைவு பரிசு அவருக்கு இப்படி வழங்குமாறு கேட்டுக்கிறேன். சந்தோஷ் அதே நிலை ஒரு சும்மா ஒரு நினைவு பரிசு உங்க மேல மாட்டி கொடுத்துருவோம். செயற்குழு உறுப்பினர் எஸ்.ஆர். ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றேன். பாலக்கரை பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அவர்களை அழைக்கின்றேன். கேகே நகர் பகுதியைச் சேர்ந்த இருதயராஜ் அவர்களை அழைக்கின்றேன். ஏர்போர்ட் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சேலம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்நாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த சாதிக் பாஜா அவர்களை வயலூர் பகுதியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பெட்டவாய்த்தலை பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் இனிகோ ஜார்ஜ் இருவரையும் அழைக்கின்றேன். மொபைல் போனவரை தாங்க முடியல எங்க போனோம். மீதி சந்தா தொகை செலுத்தியவர்களுக்கும் மாநில தலைமையாளர் கேட்டுக்கொள்வோம். திரு பி. சுரேஷ் அவர்கள் மாநில நிர்வாகிகள். திரு சுரேந்திரன் அவர்கள். டி. சதீஷ்குமார் டென்னிஸ் திரு டி. சதீஷ்குமார் அவர்கள். வந்திருக்கும் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு ராமர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு வேல்முருகன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றனர். திருச்சி மாவட்ட காலண்டர் டைரி நமது தெற்கு மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மாநில தலைமை நிர்வாகிகளால் வழங்கப்படுகிறது. இங்க பாருங்க எல்லாரும். ஓகே, தேங்க் யூ. சார் அப்படியே பாருங்க.
சிறப்பித்த தமிழ்நாடு வீடியோ மற்றும் கூட்ட கலைஞர் நலக்கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கும் பெரம்பலூர் மாவட்டம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் புகைப்பட கலைஞர் நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்ட போட்டோ வீடியோ மற்றும் எடிட்டிங் கலைஞர் முன்னேற்ற நிர்வாகிகளுக்கும் மேலும் நமது சங்கத்தின் 2020 டைரி பக்கங்களின் விளம்பரங்களால் சிறப்பாக நடைபெற வருகை புரிந்து நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நிர்வாகிகளுக்கும் செயல்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.